ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தில் போலே ஓபிராய் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ திருன்னு முழிச்சிருப்பாரு. ஸோ அந்த பாட்டிலேருந்து இந்த பார்ட் கண்டினியூ ஆகுது. ஹீரோ எந்திக்கிறாரு. எந்திரிச்சிட்டு கௌரி இந்த இடத்துல இருந்த மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட சொல்போல் தானே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்போல்னு கூப்பிடுறாரு. இந்த சைடு நம்ம கௌரி வந்து ஓடிட்டு இருக்காங்க. ஐயோ நம்ம ட்ரெஸ்ஸை காணுமே, அந்த வேஷத்தை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அங்கே சொல்போல் அப்படின்னு கூப்பிட்டுட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா, கௌரி ஓடின அந்த பிளேஸ்க்கு இவர் வந்துட்டுருக்காரு. ஸோ கௌரி வந்து ஐயோ நான் என்ன செய்வேன் கடவுளே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கே ஒரு மரத்துக்கிட்டே போயிடுறாங்க. அங்கே அவங்களோட திங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து எல்லாம் இருக்குது, ஆனால் நம்ம ஃபேண்ட்டை காணோமே அப்படின்றாங்க. உடனே அந்த இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோவும் நெருங்கி வராங்க. அதுக்கப்புறம் அந்த கெட்டப்பை போட்டுருந்தாங்க. போட்டுட்டு ஐயோ ஃபேண்ட்லேயே என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும் நம்ம ஹீரோ வந்துடுறாரா. ஸோ சொல்போல் அப்படின்னு கூப்பிடும்போது இந்த இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னோன்னு இது என்ன கோலம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கீழே வந்து இலையை வச்சு கெட்டியிருப்பாங்க போல். பார்க்கவே ஃபன்னாக இருக்குது. உடனே ஆமாம் என்னோடய ஃபேண்ட்டை காணோம், எப்படியாச்சும் கொஞ்சம் கண்டுபிடிச்சி தாங்க ஓம்காரா சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே உன்னோட ஃபேண்ட்டை காணோமா, ஆமாம் நீ என்ன செஞ்ச அது நைட்டு ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் என்ன செஞ்சேன்னே எனக்கு தெரில, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஆமாம் அந்த ஆம்லேட்டில் ஏதோ வந்து பிரச்சனை இருக்குது, அந்த ஆம்லேட் சாப்பிட்டதுலேருந்து என்ன நடக்குன்னே தெரியல, எல்லா விஷயமும் அப்படி டோட்டலி கொலாப்ஸ் ஆகிருக்கு. சரி எனக்கு ஒரு உண்மையை சொல்லு, இந்த பெரிய முடி வந்து உன்னோட தான் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. எனக்கு இவ்வளோ பெரிய முடியா பாருங்கள், நானே ஷார்ட் ஹேர் தான் வச்சுருக்கேன், இந்த முடியெலாம் என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இந்த முடியோட ஸ்மெல் வந்து எனக்கு ஆல்ரெடி இது வந்து ஸ்மெல் பண்ணியிருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌரியை நினச்சி பார்க்குறாங்க. இந்த இடத்துல யார் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுல்புல் கேட்கவும் அது வந்து இப்போ அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படின்றாங்க. ஸோ நம்ம கௌரி வந்து சேட் ஆயிடுறாங்க. நம்ம வந்து ஓம்காராவுக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னை காப்பாற்றுங்களேன், என்னோடய ஃபேண்ட்டை எடுத்தாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அங்கே ஆட்டுக்குட்டி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு, இலையை சாப்பிட வந்துட்டு ஐயையோ ஓம்காரா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்காங்க. உடனே வராங்க, என்னை காப்பாற்றுங்க ஓம்காரா அப்படிங்கவும் சரி அப்போ இதுக்கப்புறம் நான் சொல்கிறது எல்லாத்தையுமே நீ கேட்கணும், அப்படி கேட்பேன்னா சொல்லி நான் உன்னை வந்து இந்த இதுலேருந்து காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி நான் கண்டிப்பாக கேட்பேன், ப்ளீஸ் என்னை இப்போ இதுலேருந்து காப்பாற்றுங்க, எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் கௌரி கையை பிடிச்சி நேராக காருக்கிட்ட ஓடி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ஐயோ ஓம்காரா என்னோட ஃபேண்ட்டை காங்கலாம், நீ ஆம்பளை பையன் தானே, நீ எதுக்கு இவ்வளோ ஷையாக வெக்கப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லை எனக்கு என் ஃபேண்ட்டு வேணும், நீங்கள் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போய் அந்த ஃபேண்ட்டை மரத்தில் ஏறி எடுத்து கொடுக்குறாரு. எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் மறக்காமல் நான் சொன்னது எல்லாத்தையும் நீ செய்கிறேன்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஆமாம் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்காங்க. இது வந்து அட்டெம்ப்ட் டு மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக்லேருந்து வந்தவங்க எல்லாரும் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. போலீஸ் வந்து ஒரு ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க, யார்கிட்ட எஸ்பி மேடம்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்தமாரி ஃபாதர் வந்து இங்கே இறந்து கிடக்காங்க, இது வந்து அட்டெம்ப்ட் டு மர்டர் பண்ணவன் இங்கே தான் இருக்கான், கண்டிப்பாக அவனை பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எஸ்பி மேடம் சொல்லிடுறாங்க, அந்த ஏரியா சைடு யாரையுமே உள்ளே விடாதீங்க, யாரும் உள்ளே போகக்கூடாது, அந்த ரூம் சைடு போகக்கூடாது, நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்தையும் லாக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லி முடிச்சிடுறாரு. இங்கே நம்ம ஜானகி அம்மாவை காட்டுறாங்க. அவங்க கூட அவங்களோட மாமியாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ கவலைப்படாத, நான் எப்படியாச்சும் என்னோட பையனை அவன் கூட சேர்த்து வச்சிடுறேன், அவன் ஏதோ மனசு மாதிரி பேசிகிட்டு இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இல்லை நீங்கள் என்னை எப்படிலாம் சேர்த்து வைக்க முடியாது, இவளுக்கும் எனக்கும் இருந்த உறவு அதோட முடிஞ்சிருச்சு, இனிமேல் இதை வந்து நீங்கள் பேசிகிட்டே இருக்காதீங்கம்மா, எனக்கு டென்ஷனாக ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. இங்கே நம்ம ஸ்வட்லானா வந்து அங்கே தான் ஒளிஞ்சிருப்பாங்க, அங்கே ஒளிஞ்சிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அவங்க போலீஸ்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க நான் ராஜேந்திரன், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம ஓம்காரா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஃபாதர் வந்து எனக்கு தெரியும், நான் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தேன், என்னோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லவும் நம்ம போலீஸ் வந்து நான் தான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன்ல, எஸ்பி மேடம் வந்து சொல்லியிருக்காங்க, ஆர்டர் போட்டிருக்காங்க, இந்தமாரி அந்த ரூம்க்கு யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உங்கள் எஸ்பி மேடம் யார் சொல்லுங்கள், நான் பேசிக்கிறேன் அவங்கள்ட்ட, நீ வச்ச வேலைக்காரி அவங்க, நீ சொன்னால் அவங்க வந்து பேசுவாங்களா, ஓம்காரா சொன்னால் நீங்கள் வந்து பேசுங்க மேடம்னு நான் போய் சொல்லணுமா உனக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் மும்பையிலேருந்து வரேன், ஓபிராய் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நீங்கள் நியூஸில் வந்தீங்களா அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் நான் அவங்க தான், நான் மும்பையிலேருந்து வரேன்,
இந்த ஃபாதரை பார்க்கணும் தான் இவ்வளோ தூரம் நான் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன், எனக்கு தெரியாது, எப்படியாச்சும் நான் அந்த ரூம்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லவும், இல்லை சார் நீங்கள் போக முடியாது, இப்போதைக்கு எதுவுமே செய்ய முடியாது, அந்த மர்டர் பண்ணுறவன் இங்கனக்குள்ளே தான் எங்கனையும் இருக்கான், அதை நாங்கள் ஃபைன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அங்கெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லவும், அங்கே வந்து ஒரு மதர் வராங்க. வந்துட்டு இந்தமாரி ஓம்காரா வந்து யார் இதில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வாங்க அப்படின்றாங்க. ஸோ இவனும் போகிறாரு. போனதுக்கப்புறம் அந்த ஃபாதர் உங்களுக்காண்டி தான் நிறைய டீட்டெயில்ஸ் வச்சுருந்தாரு ஸ்வெட்லானாவை பற்றி, அதை வந்து ஒரு புக்கில் தான் வச்சுட்டு இருந்தாரு, ஆனால் திடீர்னு அவருக்கு இப்படி ஆகும்னு நான் நினச்சி பார்க்கல, உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தாரு, இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எப்படியாச்சும் அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் எடுங்க, அப்போ அந்த ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நேராக போய் லெஃப்ட்டில் போங்க, அந்த ரூம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஃபாதர் ரூம்குள்ளே எப்படி போகிறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் யோசிக்கிறாங்க. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ட்ராமா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 போலீஸ் நிற்பாங்க, சேஃப்டிக்கு அந்த இது போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அவங்க முன்னாடி போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஐயையோ என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க. உடனே நம்ம ஓம்கார் நீ கவலைப்படாத, கடவுள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். என்னுடைய அப்பா 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 அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழற மாதிரி நடிக்கிறாங்க. அப்புறம் மயக்கம் போட்டு விழுற மாதிரி போகிறாங்களா. ஸோ ஓம்காரா வந்து பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு அந்த 2 போலீஸ்டையும் சொல்கிறாங்க, இவங்க வந்து அவங்களோட பொண்ணு, இப்போ வந்து நீங்கள் உள்ளே விடலை அப்படின்னா இவங்களுக்கு தண்ணி வேணும், இப்போ இவங்களுக்கு தண்ணி கொடுக்கல அப்படின்னா இவங்க மயக்கமாயிருவாங்க, அப்படி மயக்கமாயிட்டாங்கன்னா நீங்கள் தான் பொறுப்பு, பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சார் நீங்கள் கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே விட்டுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு படியேறி வந்து பார்த்தா மறுபடியும் 2 போலீஸ் வந்து சேஃப்டிக்கு நின்றுட்டுருக்காங்க அந்த ரூம் வாசலில். என்ன செய்யன்னு இவங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ ஓம்காரா கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இங்கேருந்து போயிடலாம், இங்கே நம்ம மாட்டிக்கிட்டால் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை எனக்கு எப்படியாச்சும் இந்த ஸ்வெட்லானா பற்றிய ஃபைல் கண்டிப்பாக வேணும், நான் எப்படியாச்சும் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதுக்கு நான் எவ்வளோ எக்ஸ்டென்ஷனுக்குனாலும் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம கௌரியோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, அப்போ ஸ்வெட்லானா கெட்டவ, அதனால தான் நீங்கள் அவளை பற்றி ஏதோ ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போடுறீங்க, ஸோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன், நீங்கள் உங்கள் மனசார அவளை கல்யாணம் பண்ணல அப்படிங்கிறது இந்த இடத்துல எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மைண்ட் வாய்ஸ் இருக்குது. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படியோ உள்ளே போயிடுறாங்க, போலீஸ் இல்லாத நேரத்தில் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு ஒவ்வொன்றையாக செக் பண்ணிகிட்ருக்காங்க. செக் பண்ணவும் மறுபடியும் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, வேணாம் இங்கே போலீஸ் வர்ற மாதிரி இருக்குது, நம்ம போயிடலாம் அப்படிங்கும்போது நீ அமைதியாக இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஒரு போலீஸ் வந்துடுறாங்க. இவங்க டெஸ்க்கு கீழே போய் ஒளிஞ்சிட்டு என்ன செய்ய, நம்மளுக்கு இங்கே பார்க்குற நம்மளுக்கு எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி வாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா டெஸ்க்கு கிட்ட வந்து நம்ம போலீஸ் குனிஞ்சு போய் பார்க்குற மாதிரி போவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, என்ன நினச்சாங்கன்னு தெரில போலீஸு, அப்படி வெளில போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க தேடிட்டு இருக்கும்போது அந்த புக்கை எடுக்கிறாங்க. புக்கில் இருந்து அந்த ஃப்ரேமும் ஸ்வெட்லானா பற்றின அந்த டீட்டெயில்ஸும் விழுந்ததுக்கப்புறம் இது ஸ்வெட்லானா டீட்டெயில்ஸும், இதுதான் நம்மளுக்கு அந்த ஃபாதர் தரணும்னு நினச்சி வச்சுட்டு இருந்தாரோ அந்த டீட்டெயில்ஸாக தான் இருக்கும் மேபி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின்ட்டு சொல்லிட்டு இருந்தோன்னே, ஆனால் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. இதை வந்து மேலே ஒளிஞ்சிருந்து நம்ம ஸ்வெட்லானா பார்த்துட்ருக்காங்க. ஓ நீ இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிட்டியா, சரி அந்த ஃபோட்டோவில் இருக்கிறதும் வீட்டில் இருக்கிறதையும் நானும் யாருன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அழுதுட்ருக்காங்க. ஸோ அவங்களோட மாமியார் வந்துட்டு, என்னம்மா நீ ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி, ஸோ எப்படியாச்சும் நான் என்னுடைய பையனை வந்து உன் கூட சேர்த்து வச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அங்கே ஹீரோவோட அப்பா வரார். வந்துட்டு வாய்ப்பே இல்லைம்மா, ஏம்மா நடக்காத விஷயத்தெலாம் பேசிகிட்டு இருக்கான், உனக்கு என்ன லூஸாடாக பிடிச்சிருச்சு, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ஹீரோவோட அப்பா சொல்கிறாங்க, எனக்கு லூஸ் பிடிக்கல, எனக்கு ஆல்ரெடி இவ கூட வந்து வாழவே பிடிக்கல, அதைத்தானே நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சண்டை ஓடுது. அப்புறம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, நான் அந்த ஃபோட்டோவை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ எங்கே பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் ஸ்வெட்லானா மேடம் ரூமில் பார்த்துருக்கேன், ஒரு க்ளீன் பண்ணும்போது கரெக்டாக இந்த ஃபோட்டோ வந்து நான் பார்த்தேன், இந்த ஃபோட்டோ பின்னாடி கூட எஸ்ஸுங்கிற மாதிரி எழுதியிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதெல்லாம் நம்ம தலைவி அங்கே கேட்டுட்ருக்காங்கல்ல. ஸோ அவங்க சொல்கிறாங்க, சுல்புல் உன்னை வந்து நான் ஓம்காராக்கு ஸ்பை வேலை பார்க்க சொன்னால் நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா என்னோடய டீட்டெயில்ஸாக ஓம்காராட்ட சொல்லிகிட்ருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இனிமேல் உன்னை நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அந்த இடத்துல இருக்காங்கல்ல, அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. தன்னோட ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டுட்டு ஹீரோவோட அப்பா நேராக ஸ்வெட்லானா ரூமுக்கு போகிறாங்க. ஸ்வெட்லானா நீ என்ன நினச்சிட்ருக்க, இங்கே என்ன நடக்கு தெரியுமா, எவ்வளோ ப்ராப்ளம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கவும், அங்கே நம்ம ஸ்வெட்லானா எதுவுமே ரியாக்ட் பண்ணல. உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஓ நீ தூங்கிட்டு இருக்கியா, சரி
ஓகேம்மா நீ தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு நேராக அவள் கபோர்டில் போய் ஒரு என்னமோ அதாவது ஒரு திங்ஸ் ஏதோ எடுக்கிறாங்க. எடுக்கும்போது அவளோட ஃபோட்டோ வந்து கீழே விழுந்துருக்கு. ஆல்ரெடி சுல்புல் அதாவது கௌரி பார்த்துருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோ வந்து கீழே விழுந்துடுது. அவங்க ஷூவோட என்ன செஞ்சிருது அப்படின்னா அந்த ஃபோட்டோவும் அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறிடுது. இங்கே நம்ம ஹீரோ வந்து அப்படியா நீ சொல்கிறது உண்மையா? அப்போ நீ இந்த ஃபோட்டோவை ஸ்வட்லானா ரூமில் பார்த்தியா? இப்போ அவளை பற்றி என் டீட்டெயில்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படியாச்சும் அவள் எந்த மாதிரி கேரக்டர் அப்படிங்கிறத வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிடலாம். நம்ம அவளை அந்த கேரக்டரை வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஆமாம் சார் நான் கண்டிப்பாக பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாங்க. சரி சீக்கிரம் வா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. கையை பிடிச்சிட்டு வரும்போது சார் எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி சீக்கிரம் போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவங்க வந்து பழக்க தோஷத்தில் லேடிஸ் ரெஸ்ட் ரூமே போகிறாங்க. டேய் இது லேடிஸ் ரெஸ்ட் ரூம்டா, நீ ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் தானே போகணும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷனில் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஸ்வட்லானா வந்து உங்களுக்கு முன்னாடி நான் எப்படியாச்சும் வீட்டுக்கு போகணுமே, வீட்டுக்கு போய் அந்த ஃபோட்டோவை எடுத்து எங்கேயாச்சும் மறைச்சி வச்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஒருத்தவங்கள்ட்ட போய் லிஃப்ட் கேட்டுட்டு இருக்காங்க. பட் யாருமே லிஃப்ட் கொடுக்கல. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறாங்க. சரி அப்போ வாங்க போகலாம் சார் அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் காரில் ஏறி வந்துடுறாங்க. தலைவி அங்கே லிஃப்ட் கேட்டிருப்பாங்கல்ல, ஸோ லிஃப்ட் அங்கே எங்கேயும் கிடச்சிருக்காது. ஸோ நம்ம ஓம்காரா காருக்கு பின்னாடியே ஒரு ஸ்கேட்டிங் வச்சு என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா அவங்க கூட இவங்களும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் நேராக வந்து ஸ்வட்லானா ரூமுக்கு வராங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ஒரு காபி ஸ்வட்லானா இருக்கும்ல, அதுகிட்ட வந்து ஸ்வட்லானா மேடம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. மேடம் இருக்கீங்களா, உங்களுக்கு கேட்குதா அப்படிங்கிற மாதிரி பேசவும் நம்ம ஸ்வட்லானா வெளியிலேருந்து பார்த்துட்டு ஐயையோ இந்த விஷயம் இது காப்பி இதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்படி ஓம்காராட்ட போய் சொல்லிடுமே, ஸோ இது வந்து இவனுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியிலேருந்து வாய்ஸ் கொடுக்குறாங்க. நான் மெடிடேஷன்ஸில் இருக்கேன், சொல்லு என்ன செய்யணும், நான் தியானத்தில் இருக்கேன், என்ன பண்ணும் உனக்கு சொல்லு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை மேடம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சமாளிச்சுட்டு இப்படி கையை வச்சு பார்க்காங்க. அவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. உடனே கொஞ்சம் நேரத்துக்கு கழித்து அவங்க வாய்ஸ் வரல. அப்படி வராத போது இவங்க நேராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரா கிட்டே போயிடுறாங்க. ட்ரா கிட்டே போய் தேடிட்டு இருக்காங்க. நேராக அங்கே வெளியில் இருந்த ஸ்வட்லானா உள்ளே வந்து இந்த காப்பி ஸ்வட்லானாவை கட்டிலு கீழே மறைச்சி வச்சிடுறாங்க. மறைச்சி வச்சுட்டு அவங்க அதாவது ஹீரோயின் தேடிட்டு இருப்பாங்களா, அப்போ வந்து என் ரூமில் உனக்கு என்ன வேலை, திருடன் வேலை பார்க்குறியா, திருடனே உனக்கு நான் சம்பளம் கொடுத்து வச்சா என் ரூம்லேயே என் ட்ராவில் வந்து உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எப்படி நீ திருடுவ, அறிவு கெட்ட முட்டாளை, திருடுறியோ நீ என்கிட்ட இருந்து நீ எப்படி தப்பிக்கலான்னு பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நீங்கள் அங்கே தானே படுத்திருந்தீங்க திடீர்னு வேறு மாதிரி வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நீ பேச்ச மாத்தாத, நீ தானே திருடனை, என்னது திருடனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு நம்ம ட்ராவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அந்த ஃபோட்டோ இல்லை. அப்போ இவங்க கையிலேயும் அந்த ஃபோட்டோ இல்லை. அப்போ வந்து இவ கையிலேயும் அந்த ஃபோட்டோ இல்லை, இங்கேயும் அந்த ஃபோட்டோ இல்லைன்னா அப்போ எங்கே போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபாதரை போட்டு தள்ளியிருப்பாங்கல்ல அந்த டூலு, அதை வச்சுட்டு இவளையும் போட்டு தரலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்காங்க. அப்போ வந்து மேடம் வேண்டாம் மேடம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கௌரி சொல்கிறாங்க. அங்கே ஹீரோ என்ட்ரி ஆகிடுறாரு. ஹீரோ என்ட்ரி ஆகி சுல்புல் என்னோட அக்ரிமெண்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்னது உங்களோட அக்ரிமெண்ட்டா, என்ன அக்ரிமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்குறாங்க. லைட்டாக டிங்குன்னு கண்ணடிச்சிட்டு அக்ரிமெண்ட்டு அப்படிங்கிறாரு. அக்ரிமெண்ட்டா, அது நான் தான் பத்திரமா வச்சுருக்கேன். ஆமாம் நீ கூட அதை நான் லாயர்கிட்ட காமிச்சாதான் அந்த இதை கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க முடியும் அப்படிங்கவும் சரி சார் நான் வந்து எடுத்து கொடுக்குறேன், இப்போ நான் மேடம் கிட்டே பேசியிருக்கேன், எனக்கு இப்போ வேணும் வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வெளியில் வச்சு நீ பார்த்தியா அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எந்த ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ ட்ராவில் இருந்துச்சுல்ல, நீ இப்போ ஸ்வட்லானா ரூமில் தானே நின்றுட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ஆனால் நான் அன்றைக்கி பார்த்தா அந்த ஃபோட்டோ இருந்துச்சு, இன்றைக்கி அந்த ஃபோட்டோ இல்லை, என்ன சொல்கிற உண்மையாவா, நீ சத்தியமாக அந்த ஃபோட்டோவை பார்த்தியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு. ஆமாம் நான் அந்த ஃபோட்டோ கன்ஃபார்ம் பார்த்தேன், அதே ஃபோட்டோ தான் அது, ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோ எங்கே போயிருக்கோம் அப்படின்னா நம்ம ஹீரோவோட அப்பா இருப்பார்ல, அவர் காலில் வந்து ஒட்டி இருக்கும் அந்த ஃபோட்டோ, அது வந்து நேராக ஹாலுக்கு வந்திருக்கும். அந்த ஹாலில் இருந்து நம்ம பாட்டி வந்து அந்த ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. பாட்டி ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு சர்வெண்ட்டை கேட்பாங்க, இது யாருடைய ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தெரியாது, சரி இந்த ஃபோட்டோ பற்றி யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சீன்ஸ் நமக்கு இங்கே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஓம்கார்ட்ட சொல்கிறாங்க, சார் நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தந்துடுறேன், ஆனால் நான் கண்டிப்பாக அந்த ஃபோட்டோவை பார்த்தேன், அது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதில் நம்ம ஸ்வட்லானா மேடம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து உங்கள் ரூமில் வந்து ஒரு வழி இருக்குது, அந்த வழியாக உள்ளே போய் ஐஸ் பெட்டிக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஐஸ் பெட்டிக்குள்ளே இருக்கிறாளா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. இங்கே நம்ம பாட்டி வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்டுட்ருக்காங்க,
எல்லா சர்வெண்ட்டையும் கூப்பிட்டு இந்தமாரி இந்த ஃபோட்டோ யாருக்குள்ளது அப்படிங்கவும் கேட்கவும், இல்லை இந்த ஃபோட்டோ எங்களுக்குள்ளதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஸ்வட்லானா வந்து இந்த காப்பி ஸ்வட்லானாவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டைனிங் டேபிள் மாதிரி அந்த வச்சு கொண்டு வருவாங்கல்ல ஃபுட்டெல்லாம் வச்சு, அதுக்குள்ளே வச்சுட்டு பிளாங்கெட் வச்சு மூடிட்டு, சரி இது எப்படியாச்சும் நம்ம அந்த இருந்த இடத்துலே கொண்டு போய் வைக்கணும், அந்த ரூம்குள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஓம்காரா ரூமுக்கு வராங்க. வந்துட்டு அதேமாரி லேம்பெல்லாம் திருப்பிட்டு உள்ளே வச்சிடுறாங்க. அப்படி உள்ளே கொண்டு வந்துட்டு வச்சிட்ருக்காங்க. அப்படி வச்சிட்ருக்கும்போது இங்கே நம்ம ஓம்காராவும் நம்ம ஹீரோயினும் நம்ம ஓம்காரா சொல்கிறாரு, எந்த ஸ்பேர் கேஸு அப்படிங்கவும், சரி நீங்கள் உங்கள் ரூமுக்கு வாங்க நான் காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட, நேராக அங்கே போய் இப்படி மாற்றி வச்சு பார்க்க ஒரு ஸ்பேர் கேஸ் வருமே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஓம்காரா போய் அந்த லேம்பை திருப்பி வச்சிடுறாரு. திருப்பி வச்சுட்டு அந்த சிலையை கொஞ்சம் மாற்றி வைப்பாரா. அப்படி மாற்றி வைக்கும்போது அங்கே ஒரு வழி உருவாகும்ல, அது சொல்லிட்டு இது என்னோட பர்சனல், எங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச பர்சனல் ரூமு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உள்ளே போகிறதுக்கு இருக்காங்க. அப்போ நம்ம ஸ்வட்லானாக்கு அங்கே ஒரு பல்ப் வந்து மினுங்கி எரியுது. அப்போ அவங்க நினைக்காங்க, இந்த ரூமுக்கு யார் வரா நம்மளை தவிர. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உள்ளே போனாங்களா, ஸ்வட்லானாவை பார்த்தாங்களா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்தா தாங்க தெரியும். இந்த எபிசோட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.